எதுக்குங்க அடுத்தவங்க பின்னாடி ஓடி அவங்கள பெரிய ஆள் ஆக்கிட்டு நீங்கள் கீழே இருக்கீங்க? அவன் மேலே போயிடுறான், நீங்கள் கீழே இருக்கீங்க. கீழே நின்று கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன் பேசுகிறீங்க? பேசாதீங்க, வேண்டாம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பிடிக்குமா ஒருத்தரை? இப்போ நமக்கு எப்படி நம்ம வீட்டுக்காரை பிடிக்கும், நம்ம பெரிய பிள்ளைய பிடிக்கும், அதுக்குன்னு அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம் கிடையாதுல்ல. அவங்களுக்கு வழி நடத்திட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். அதே மாதிரி தான் இது. யார் பின்னாடி தயவு செய்து ஓடாதீங்க, ஓடவே ஓடாதீங்க. உங்களுக்கு பிடிக்குமா, ஸ்டாலினை பிடிச்சா ஸ்டாலினுக்கு போடுங்க, விஜய் பிடிச்சா விஜய்க்கு போடுங்க. எதுக்கு கூட்டத்தில் போயிட்டு அது மேலே ஏறி இது மேலே ஏறி பஸ்ஸில் ஓடி தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நெரிச்சலில் நசுக்கி பேனர் மேலே ஏறி அது மேலே தேவையே இல்லை. இன்னொருத்தரை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தரையிலேயே தான் இருக்கீங்க. வேண்டாம். ஏதோ நம்மளை பார்க்க ஒரு ஆள், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு ஆள் தேவை. அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், யாரெல்லாம் ஊருக்கு நல்லது செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு போடுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போடவே போடாதீங்க. இதை நான் பொதுவாக தான் பேசுகிறேன், யாரையும் குறிப்பிட்டு பேசலை. யார் பின்னாடி முதல்ல ஓடாதீங்க. ஒரு நடிகர் வந்தால் கூட எல்லோரும் ஓடுறீங்க, வேண்டாம், ஓடாதீங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன்தான், நம்மளால் பெரிய ஆளானவங்க தான். அவங்க பின்னாடி நீங்கள் எதுக்கு ஓடுறீங்க? தேவையே இல்லை. இது நான் பொதுவாக எல்லோரும் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சாரி.